ஹே அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். சின்னத்துறையில் ஏதோ ஈவெண்ட் நடக்க போகிறதா கேள்விப்பட்டேன். அங்கே போகலாமின்னு சொல்லிட்டு சண்டே காலையில் எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே எப்பவுமே தண்ணி குடிக்கிறது என்னோட வழக்கம். அதே மாதிரி தண்ணியையும் குடிச்சிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு கொடுத்த இந்த கிஃப்ட்டை வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டேடி எங்களை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அங்கே வந்திருந்தா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறதா தான் பிளான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காக. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறி தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து சின்னத்துறைக்கு நடந்தே வந்துட்டோம். வர வழியில் சம மலை. அந்த மலைக்குள்ளேயே நடந்து வந்தாச்சு. அங்கே வந்து ஈவெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டப்போ சின்னத்துறை மஹாலில் நடக்குது, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரூட் சொல்லிட்டாங்க. சரியா தான் வழி தெரிஞ்சிச்சு. வா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி லிஃப்ட்ல ஏறி இறங்கி விளையாண்டுட்டு இருந்தோம். நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கவே ஆசையா இருந்துச்சு. ஆனா என்ன ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு யோசிச்சப்போதான் ஜெல்லினா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுல 2 வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்க போனதும் ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்தாச்சு. அங்க ஆங்கரிங் பண்றதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப காமெடியா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு குட்டி குழந்தை கியூட்டா பரதநாட்டியம் டான்ஸ்லாம் ஆடினா அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டோட பேரு மாதுரை 2025. இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, நல்ல டேலண்ட் இருக்கிற கேர்ள்ஸ்க்குலாம் இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து அவங்கள வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் இந்த ஈவெண்ட்டே நடத்துறாங்க. அதனால அங்க சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, 62 வயசு பாட்டி கூட ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. நிறைய மேரேஜ் ஆன உமன்ஸ் எல்லாருமே அவங்க ஹஸ்பண்டோட பர்மிஷனோட ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடினாங்க. அந்த ஸ்பாட்ல யார் வேணா நேம் கொடுக்கலாம், யார் வேணா ஆடலாம் அப்படின்னு சொன்னப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஃபன்னியா இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் காம்படிஷன்ல ஜட்ஜஸா இருக்கிற 2 பேரையும் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட சொன்னாங்க. அவங்க 2 பேரும் தனியா டான்ஸ்க்குன்னு ஒரு கிளப்பே வச்சிருக்காங்களாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அவங்க ஆடின டான்ஸை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஃபயர் ஆயிடுச்சு. எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஈவெண்ட் செம ஜாலியா போயிட்டு இருக்கப்போ எங்க பக்கத்து சீட்ல தான் இவங்களை பார்த்தேன். இவங்க வேற யாரும் இல்ல, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான டூட்டி ஃபுட்டி விளாகரும் வாய்ஸ் ஆஃப் மூவி சிஸ்டரும் தான். அதுலயும் அந்த சிஸ்டர் ரொம்பவே கைண்டா பேசினாங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்க சாப்பாடு போட்டாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். திருப்பியும் காம்படிஷன்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. ரங்கோலி அந்த மாதிரிலாம் நிறைய காம்படிஷன்ஸ் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. பஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பஸ்ல ஏறி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.